இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்து ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னது அப்படின்னா, சப்போஸ் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா டிவிகே கிட்ட இருக்கிற அந்த 108 எம்எல்ஏக்களும் அவங்களோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒரு முடிவுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே இபிஎஸ் அவங்களை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எல்லாருமே புதுச்சேரியில ஒரு ரெஸ்டார்ட்ல வந்து தங்கியிருக்காங்க எல்லாருமே. இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கட்சி தலைமைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, கண்டிப்பா நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு பதவி நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அஷ்யூரிட்டி கொடுத்துருக்கிறதாவோ, தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நாங்க எல்லாமே ஒத்து போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி எல்லா எம்எல்ஏக்களும் வெயிட் பண்றாங்க. ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லாம ஒரு பாண்டிச்சேரி ரெசார்ட் எடுத்து எல்லாருமே தங்கி இருக்கிறாங்க இந்த மாதிரியான டிஎன் பாலிடிக்ஸ் இப்படி போய்கிட்டு இருக்க டைம்ல. அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இவங்க சம்மந்தமே பாண்டிச்சேரியில ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, டிவிக்கு இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. டிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.